சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். அவரோட ஆர்குமெண்ட் படியே பார்த்தாலும் கோயில் இருக்கின்ற இடத்தை கோயிலுக்கு கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த கோயிலுக்கும் வந்து ராம பக்தர்களுக்கு வாழ்த்து சொல்வதுதான் நீங்கள் பேசுகின்ற அனைவருக்குமான நீதிக்கான அரசியலாக இருக்க முடியும். ஆனால் கட்டப்பட்ட இடம் என்பது மசூதி இருந்து கட்டி அங்கே இடிச்சு கட்டியிருக்காங்க, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் காலையில் கோயிலா இருக்குது, இது அரசியல் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவருக்கான ஒரே ஒரு பதில், மசூதி கட்டப்பட்டதே ஒரு கோயிலை இடித்துதான் என நாங்கள் சொல்லவில்லை, உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அதனால் இடிக்கப்பட்ட இடத்தை அதை உரிமையாளர்களுக்கு ஒப்படைப்பதானே நியாயமாக இருக்கும். அதனால் அவருடைய தகப்பனார் நேரில் கூட அழைப்பிதழை வாங்க மறுத்துவிட்டார். அம்மையார் அவர்கள் திருமதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்பிதழை பெற்றுக்கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். திரு உதயநிதி மட்டுமல்ல, அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைக்கிறோம். எப்படி நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு அவர்களுடைய ஆலயத்திற்கு சென்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ, இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ, அதுபோல இந்த கோயிலுக்கும் வந்து ராம பக்தர்களுக்கு வாழ்த்து சொல்வதுதான் நீங்கள் பேசுகின்ற அனைவருக்குமான நீதிக்கான அரசியலாக இருக்க முடியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது தேர்தல் சீர்திருத்தனுடைய அடுத்த கட்டம். இவ்வளவு பெரிய நாட்டில் வருஷம் முழுக்க தேர்தல் நடத்துகின்ற பொழுது அந்த மாநிலத்தில் எந்த விதமான வளர்ச்சி பணியும் மேற்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்ல, மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுகின்ற அமைச்சர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் அவர்களுடைய நேரம் எல்லாம் வந்து இந்த எலெக்ஷன்லயே செலவாயிட்டு இருக்கு. அதனால இதை நோக்கி, அந்த சீர்திருத்தத்தை நோக்கி செல்வதற்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க கொடுங்க. அதை விட்டுட்டு புறக்கணிக்கிறது இல்ல மறுக்கிறதுங்கிறது சரியா வராது. இது ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்டெப். இதுல உங்க கருத்துக்களை சொல்லுங்க, விவாதிப்போம். எப்படி வந்து நாட்டுல தேர்தல் செலவுகளை குறைக்கிறது, ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறது மூலமா என்ன சாதகங்கள் இருக்கு, பாதகங்கள் இருக்கு, ஒரு கருத்து பரிமாற்றத்தை ஆரம்பிப்போமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.